கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வார்த்தை 23வது வார்த்தை, பக்க நம்பர் 39. புதிய ஏற்பாடு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வார்த்தையும் 23வது வார்த்தையும். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 23வது வார்த்தை, அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உண்மையும் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியில் ஒரு தலைப்பை நான் உங்கள் மத்தியில் வைத்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வது நல்லது. உண்மையுள்ளவன். எதிலே? கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் புறப்படுவதற்கு முன்பு 14ஆம் வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே புறப்பட்டு போனான், பிரயாணப்பட்டு போனான். 19ஆம் வசனம், வெகு காலத்துக்கு பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமானன் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். வெளிதேசத்துக்கு போகிறவர்கள் தன்னுடைய ஆஸ்தியை தன்னிடத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரித்து கொடுத்தாராம். ஒருத்தருக்கு 5 தாலந்து கொடுத்தாராம், ஒருத்தருக்கு 2 தாலந்து கொடுத்தாராம், ஒருத்தருக்கு 1 தாலந்து கொடுத்தாராம். தன்னுடைய தேசத்துக்கு புறப்பட்டு போயிட்டாரு. வெகு காலத்துக்கு பின்னாடி திரும்பவும் வந்து யார் யாருக்கிட்ட எவ்வளோ தாலந்து கொடுத்தாரோ அவர்களை கூப்பிட்டு கணக்கு கேட்டாராம். அப்படி கணக்கு கேட்குறப்ப முதல்ல 5 வாங்கினவர் வந்து கணக்கு கொடுக்குறாரு. நீங்கள் 5 என்னிடத்துல கொடுத்தீங்க, அதை நான் பிரயாசப்பட்டு உழைத்து பாடுபட்டு பல கண்விழிப்புகள் பட்டு பல இடங்களில் நான் ஓடி பலவிதமான முயற்சிகளை செய்து அந்த 5 தாலந்தை நான் 10ஆக மாற்றிருக்கிறேன் என்று தன் எஜமானிடத்தில் அவன் கணக்கு ஒப்புவித்தான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிற வார்த்தை தான், கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்த, அநேகத்தின் மேலே உன்னை நான் அதிகாரியாக வைப்பேன். 2 தாலந்தை வாங்கினவனு வந்து சொல்கிறான், நீ 2 தான் என்கிட்ட கொடுத்தீங்க, நானும் இரவெல்லாம் பகலெல்லாம் அலைந்து தெரிந்து பல பட்டணங்களில் வியாபாரம் பண்ணி ஒரு நாளையும் நான் விரதாவாய் செலவு செய்யாதபடி பலவிதமான முயற்சிகளை எடுத்து நீர் கொடுத்த தாளந்தை நான் இதோ பெருக்கி அவைகளை கூடுதலாய் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவனையும் பாராட்டி, நீ இந்த கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேலே நான் அதிகாரியாக வைப்பேன் என்றார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு செய்தி கர்த்தர் நம்மளோடு பேசும்படி கொடுத்த வார்த்தை, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் கர்த்தர் எப்படி வைப்பாரா? அதிகாரியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு மாதிரியாக கர்த்தர் உங்களை வைப்பார். இந்த வார்த்தை ரொம்ப ஒரு ஆழமான வார்த்தை. உண்மை உள்ளவனாய் இருந்தால், அப்போ அவர் நம்மிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார்னா அவர் எப்படிப்பட்டவர்னு வேதம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதே ஒரு 1 கொரிந்தியர் 10:13 வேதம் சொல்லுது, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குவார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறாராம். அப்போ இந்த 3 வசனங்களில் இன்னும் நிறைய வசனங்களில் நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர், தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர், நம்மளை முன்குறித்தவர் உண்மையுள்ளவர். மோசே உண்மையுள்ளவனாய் இருந்தது போல
இயேசுவும் தன்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு எங்கும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தாராம். அவரை பற்றி வேதம் அழகா சொல்கிறது, எங்கும் அவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். சோதனையில் உங்களை தாங்கக்கூடிய தேவன் அவர் உண்மையுள்ளவர். அப்போ அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினா அவர் நம்மிடத்திலையும் என்ன எதிர்பார்க்கிறார்னா அந்த உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு இடத்துல வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். ஒரு தகப்பன் பரிசுத்தராக இருந்தால் பிள்ளையும் பரிசுத்தராக இருக்கணும். ஒரு தகப்பன் உண்மையுள்ளவராக இருந்தால் பிள்ளைகளும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ இன்றைய நாளில் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, நான் உங்களிடத்தில் கொடுத்த கிருபை, தாளந்துகள், வரங்கள், நான் உங்களுக்கு கொடுத்த காரியத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்க. உண்மையாக இருந்தால் கர்த்தர் இன்னும் உங்களை அநேகருக்கு அதிகாரியாக, மேன்மையாக, மகிமையாக அவர் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. பாருங்கள், லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 107வது பக்கம், தயவுசெய்து இந்த வசனத்தை வாசிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதே வார்த்தை தான், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாக இருக்கிறான். பாருங்களேன், இப்போ சமையல் பண்ணும் பொழுது எல்லா சாப்பாட்டையும் நம்ம நசுக்கி பார்க்கறது கிடையாது. எல்லா சாப்பாட்டையும் நம்ம பிசைந்து பார்த்து வெந்திருச்சான்னு நம்ம பார்க்க மாட்டோம். அது மாதிரி எல்லா காய்களையும் எடுத்து தின்னு பார்க்க மாட்டோம். ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ணோன்னே அதில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுத்துருவோம், எல்லாம் சரியாக இருக்குன்னு. அப்போ உங்கள்கிட்ட கர்த்தர் கொஞ்சத்தை தான் எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அநேகத்திற்கு அவர் அதிகாரியாக கொண்டு போகிறார். அவருடைய இறுதிய குமுறலை நான் இந்த கால வேளையில் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அவர் எப்படி உண்மையை எதிர்பார்க்கிற ஒரு தேவன். அதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை சாலமோன் ராஜா எழுதின, ஞானம் பெற்ற தேவ மனிதன் எழுதின ஒரு வார்த்தையை, பக்க நம்பர் 788, பக்கத்தை சொன்னால் வேகமாக நீங்கள் எடுத்துடலாம். 788வது பக்கம், நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம் எல்லாரும். தேங்க்யூ லார்ட். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் தான் இந்த உலகத்தில் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற முடியும். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதம் வேணும்னா தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஏனென்றால் அவர் கணக்கு கேட்கிற தேவன். நிச்சயமாய் ஒரு நாள் வந்து நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். ஏனென்றால் கொடுத்துட்டு போனவர் கட்டாயம் வந்து நம்மளை கேட்பார். உன் வாழ்க்கையை குறித்து கேட்பார், குடும்பத்தை குறித்து கேட்பார், உன் பிள்ளைகளை குறித்து கேட்பார், உன்னுடைய வருமானத்தை குறித்து கேட்பார், நீ அவருக்காக ஓடின ஓட்டத்தை குறித்து கேட்பார். ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவர் கணக்கு கேட்கிற ஒரு தேவன். அதனால தான் வந்து கணக்கு கேட்டாராம். 5 தாளந்து உள்ளவனை கூப்பிட்டு கணக்கு கேட்கிறார். 2 தாளந்து கொடுத்தவனை கூப்பிட்டு கணக்கு கேட்கிறார். 1 தாளந்த கூப்பிட்டவனை கூப்பிட்டு கணக்கு கேட்கிறார். அப்ப யாரெல்லாம் அதை பெருக்கி அதுக்காக பிரயாசப்பட்டார்களோ அவர்களை பாராட்டினார். உண்மையுள்ள மனுஷன் சொன்னார். ஆனா 1 தாளந்த புதைச்சு வச்சவனை சோம்பலும் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் இஸ்ரவேல் மக்களிடத்துல அவர் எப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்த்தாரு, இந்த காலை வேளையில் நம்மிடத்திலையும் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு. எரேமியா 5ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 879வது பக்கம், 8, 7, 9 பழைய ஏற்பாடு, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவன் எப்படிப்பட்ட உண்மையை இஸ்ரவேல் மக்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும். அப்ப தேவன் பூமியில என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? நியாயம் செய்கிற மனுஷனை எதிர்பார்க்கிறார். அவன் தான் உண்மையுள்ளவன். சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? என்னை தேடுகிறவன் உண்டோ? என் வசனத்தை தேடுகிறவன் உண்டோ? என் இருதயத்தை புரிந்து கொண்டவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளில் தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். தேவன் எருசலேம்ல தேடுறாராம். என்னத்தை தேடுறாரு? நியாயம் செய்கிற ஒரு மனுஷன் யாராவது இருக்கிறானா? உண்மையை தேடுகிற ஒரு மனுஷன் இருக்கிறானா? சத்தியத்தை தேடுகிற ஒரு மனுஷன் யாராவது இருக்கிறானா? எங்க தேடுறாரா? எருசலேம்ல தேடுறாராம். எருசலேம் பட்டணத்துல, யூதேயா பட்டணத்துல, சமேரியா பட்டணத்துல, கப்பர்நகூம் பட்டணத்துல,
இன்னும் பெத்லகேம் பட்டணத்துல இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்துல தேவன் எதை தேடுறாரா? நியாயத்தை செய்கிற மனுஷன் உண்டோ, சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த தேசத்துக்கு நான் என்ன செய்வேங்கிறார்? மன்னிப்பு தருவேன். அதே அதிகாரத்துல 11ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுக்கலாமா? தேவன் எப்படிப்பட்ட அங்கலாய்ப்போடு இந்த கால வேளையில நம் நடுவில் கடந்து வருகிறார். 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதாவே உன் பட்டணங்களின் இலக்கமும், அப்படின்னா உங்க ஊர்ல இருக்கிற நம்பரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எத்தனையோ, நம்ம திண்டுக்கல்ல எத்தனையோ பட்டணம் இருக்கு, எத்தனையோ கிராமம் இருக்குது. அதே போல யூதாவே உன் பட்டணங்களின் இலக்கமும், அப்படின்னா எண்ணிக்கையும், உன் தேவர்களின் இலக்கமும் சரி. எத்தனை ஊர் இருக்குதோ அத்தனை தேவர்களை வச்சிருக்காங்களாம். தேவனை விட்டுட்டு இவர்களாக தங்களுக்கென்று தேவர்களை, மனுஷர்களால் உருவாக்கப்பட்ட தேவர்களை தங்களுக்கென்று வைத்துக் கொண்டாங்களாம். எப்படி அங்கலாய்க்கிறார் பார். யூதாவே, எருசலேமே, நீ எத்தனை ஊர் உனக்கு இருக்குதோ அத்தனை தேவர்கள் உனக்கு இருக்குதே. அடுத்து சொல்றாரு பாருங்க, உன் தேவர்களின் இலக்கமும் சரி, எருசலேமுடைய வீதிகளின் இலக்கமும், நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த இலச்சையான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் இலக்கமும் சரி. ரெண்டு சரியா இருக்கு. தெரு, எத்தனை தெரு இருக்குதோ அத்தனை என்ன இருக்குதா? பீடங்களை கட்டி வச்சிருக்கிறீங்களே, பாகாலுக்கு கட்டி வச்சிருக்கிறீங்களே. எனக்கு ஆலயம் இல்லையே, என்ன நீங்க தேடாம தேவர்களை தேடுறீங்களே, பாகால்களை தேடுறீங்களே. உன் தெருவு தெருவுக்கு தெருவு தெருவுக்கு பீடங்களும் பாகாலும் இருக்குதே. நியாயம் செய்கிற மனுஷனை நான் பார்க்கலையே. யூதாவே, எருசலேமே, என் ஜனம் தான் நீங்க, என் பேரைத்தான் சொல்றீங்க, கர்த்தருடைய பிள்ளைன்னு தான் சொல்றீங்க. ஆனா பாகாலுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறீங்களே, இதோ பீடங்கள் அண்டையில் நின்று கொண்டு இருக்கிறீங்களே. பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்க. ஆதலால் இந்த ஜனத்திற்காக நீ விண்ணப்பம் என்ன செய்ய வேண்டாம்? பண்ண வேண்டாம். அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்தில் நான் அவர்களை கேளாதிருப்பேன். எவ்வளவு வருத்தப்படுறாரு பார், எவ்வளவு அங்கலாய்க்கிறார். மேல தலைப்பு யூதாவே, எருசலேமே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பீடங்கள் அண்டையில ஏன் நிக்கிறீங்க? நீங்கள் ஏன் பாகாலுக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறீங்க? உங்க பட்டணத்தில் இருக்கிற பட்டணங்களின் எண்ணிக்கையும் பாகாலுடைய எண்ணிக்கையும் சமமா இருக்குதே. வீதிகளின் எண்ணிக்கையும் பீடங்களின் எண்ணிக்கையும் சமமா இருக்குதே. நான் இந்த தேசத்துல எருசலேமில் உண்மையுள்ளவனை பார்க்கலையே, உத்தமம் உள்ளவனை பார்க்கலையே, சத்தியத்தை தேடுறவனை நான் பார்க்கலையே, என்ன குறித்து பரிதபிக்கிறவனை நான் பார்க்கலையே. எரேமியாவை பார்த்து சொல்றாரு, நீ இந்த ஜனத்திற்காக விண்ணப்பம் பண்ணாத, இந்த ஜனங்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். ஏன்னா இவர்கள் என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க. நான் இவர்கள் கொடுத்த சமாதானத்தை இவர்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அடுத்து பாருங்க, அதே 11ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல எரேமியா 15ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கலாம். பக்க நம்பர் 893, எரேமியா 15:1. கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும். மோசே யாரு? மோசே சொன்னா கர்த்தர் கேட்பார். சாமுவேல் யாரு? பிறந்த நாளிலிருந்து 1 வருஷம்தான் தாயோடு, பால் மறக்கிற வரையும் தாயோடு இருந்துட்டு எப்பொழுதுமே தேவனுடைய ஆலயத்தில் இருந்த ஒரு மனுஷன். சாமுவேல் தேவனுடைய தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர்சேபா வரையும் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று பிரகடனப்படுத்தப்பட்டான். சாமுவேல் தேவனுக்கென்று கேட்கப்பட்டவன், தேவனுடைய ஆலயத்திலே வளர்க்கப்பட்டவன், சின்ன வயதிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டவன், சின்ன வயதிலே கர்த்தர் அவனிடத்தில் தன் இருதயத்தினுடைய குமுறலை வந்து சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சாமுவேல். மோசே யாரு? கர்த்தருக்காக தன் ஜீவனையே கொடுக்க எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டு போனவன். தான் வளர்ந்த ஊருக்குள்ளே, தான் இருந்த இருப்பிடத்திற்குள்ளே கர்த்தருக்காக வைராக்கியமாய் புறப்பட்டு போய் மோசே தேவனுடைய ஊழியத்தை செய்தவன். மோசே என்ன சொன்னாலும் கர்த்தர் கேட்பார். மோசே கல்லு மலை வேண்டானா கர்த்தர் ஆமேன்னு சொல்லுவார், வெட்டுக்கிளி வேண்டானா ஆமேன்னு சொல்லுவார். வேதம் சொல்லுது மோசே சொன்னான், கர்த்தர் கேட்டார். அப்ப மோசையும் சாமுவேலும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள். ஆனா இங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனத்தின் பச்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு. எவ்வளவு வேதனையா சொல்றாரு பாரு. யாரு இந்த மக்கள்? யாரு? இஸ்ரவேலர்கள். யாருக்கு இந்த தீர்க்க தரிசனம்? இஸ்ரவேலர்களுக்கு தான். ஏன் இவங்களை துரத்த சொல்றாரு? நீங்க பாகாலுக்கு முன்னாடி நிக்கிறீங்களே, இஸ்ரவேலராகிய நீங்கள்
இதோ மூஞ்சூருக்கு முன்னாடி நிக்கிறீங்களே, சூரியனுக்கு முன்னாடி நிக்கிறீங்களே, சந்திரனுக்கு முன்னாடி நிக்கிறீங்களே, சித்திரங்களுக்கு முன்னாடி நிக்கிறீங்களே, என்ன தொழுது கொள்ள வேண்டியவர்கள் நீங்க படைப்புகளுக்கு முன்னாடி, படைக்கப்பட்ட ஒன்றுக்கு முன்னாடி நின்று உலகத்துக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறீங்களே. உனக்காக சாமுவேல் ஜெபம் பண்ணாலும் சரி, உனக்காக மோசே ஜெபம் பண்ணாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்மிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலர் என்றால் உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும், யூதேயா தேசத்து ஜனங்கள் என்றால் உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும், கிறிஸ்தவர்கள் என்றால் உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கணும், கர்த்தரையே நம்பிக்கை கொண்ட ஜனங்களாய் இருக்கணும், கர்த்தர் மேல் பற்றுதல் உள்ள ஜனங்களாய் இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையும் உத்தமம் உள்ள ஜனங்களாய் இருக்கணும், தேவன் கொடுத்த தாளந்துகளை அவருக்கென்று பயன்படுத்தக்கூடிய ஜனங்களாய் இருக்கணும். இன்னும் பாருங்களே, எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். தேவனுடைய இதயத்தினுடைய குமுறல். இஸ்ரவேலர்கிட்ட அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? உண்மையை எதிர்பார்க்கிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணாய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். கேட்கிறார் பார்த்தீங்களா? என்னை விட்டு தூரம் போறதுக்கு என்னட்ட என்னப்பா அநியாயம் இருக்குது? உங்களை நான் எங்கிருந்து கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? 5வது வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருள் உள்ள தேசமும் ஒருவரும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தி வருவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். இப்படியெல்லாம் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தேனே, எங்கே எங்கள் தேவன் என்று நீங்க கேட்காம என்னை விட்டு நீங்க தூரப்பட்டு போய் மாயையை பின்பற்றுவதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீங்க பார்த்தீங்க? என்ன என்கிட்ட குறைய நீங்க பார்த்தீங்க? ஏன் நீங்க போய் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்க? உங்கள்கிட்ட உண்மை இல்லையே, உத்தமம் இல்லையே, நீதி இல்லையே, நேர்மை இல்லையே, எனக்காக வைராக்கியம் இல்லையே, எனக்காக நீங்க செயல்படக்கூடிய காரியம் உங்கள்கிட்ட இல்லையே, என்னிடத்துல நீங்கள் என்ன குறைய பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு முகமுகமாய் கர்த்தர் நம்மளோடு இந்த காலை வேளையில பேசுகிறார். இன்னும் பாருங்களே, அவருடைய இதயத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 807வது பக்கம் 807. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். எடுத்துட்டீங்களா? 807 807 13ஆம் வசனம், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். காணிக்கை உகந்தது இருக்குது, வீண் காணிக்கை இருக்கு, லோபத்தனமான காணிக்கை இருக்கு, ஏற்புடைய காணிக்கையும் இருக்கு, அங்கீகரிக்காத காணிக்கையும் இருக்கு. காணிக்கையில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் காணிக்கை தானே, 4 வார்த்தை தானே, 4 எழுத்து தானே நினைக்கிறோம். அது ஏற்புடையதா இருக்கணும், சுகந்ததா இருக்கணும், வாசனை திரவியமா இருக்கணும், அது தேவனுடைய உணர்வை தொடக்கூடியதா இருக்கணும். ஒரு ஏழை ஸ்திரீ போட்ட உடனே கர்த்தர் சொன்னார் நல்லா போட்டா. ஒரு ஐஸ்வர்யவான் போட்ட பொழுது சொன்னார் உன்னை விட இவதான் கூட போட்டான். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது வீண் காணிக்கையை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு துதிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது, ஆராதிக்கிறது, இதான் தூபம். நம்ம துதிகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி, காளைகளின் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. இது நம்ம உண்மை இல்லாமல் செலுத்தினா அவருக்கு எப்படி இருக்குமா? அருவருப்பா இருக்குமா? நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து எலைத்து போனேன். அப்படியே 18ஆம் வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல ஆகும். ஒரு வார்த்தை அதுல ரொம்ப முக்கியம், வாருங்கள் வழக்காடுவோம். ஏன் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அவர் கேட்கிறாரு. நம்மளை பார்த்து எல்லாரையும் தான், இது எல்லாத்துக்கும் தான் இந்த வார்த்தை. இஸ்ரவேலர்களுக்கு தான், யூதேயா தேசத்து ஜனங்களுக்கு தான், தேவனுடைய ஜனத்துக்கு தான் சொல்றாரு. நீங்க உண்மை இல்லாமல் ஆசரிக்கிற மாத பிறப்புகளையும் பண்டிகைகளையும் இன்னும் இருக்கக்கூடிய காணிக்கைகளையும் தூபங்களையும் நான் ஆரோசிக்கிறேன். யாருக்கு இது எழுதி வச்சிருக்கிறார்? அங்க இருக்கிற ராஜாக்களுக்கு தான் ஆண்டவர் எழுதி வச்சார். இன்னைக்கு நம்மளையும் கர்த்தர் ராஜாக்களாக ஆசாரியர்களை அழைத்திருக்கிறாரு. அப்ப நம்ம உண்மை இல்லாமல் நம்ம செலுத்துற காணிக்கைகளையோ தூபங்களையோ ஆராதனைகளையோ நம்ம செலுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவருக்கு தேவை உண்மையுள்ள மனுஷனை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சொல்றாரு, எருசலேம் தெருக்களில வீதிகளில போய் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டான்னு பாருங்க, நியாயத்தை செய்கிற மனுஷன் ஒருவன் உண்டான்னு பாருங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னும் பாருங்களே,
அதே அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பக்கம் நம்பர் 229. உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். இப்போ உங்களுக்கு ரொம்ப அவசியம் என்னது? நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கணும். யாருக்கு? உங்களை ஏற்படுத்தினவர், உங்களை முன்குறித்தவர், உங்களை அழைத்தவர், உங்களை பாவச் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர், அசுத்த வாழ்க்கையிலிருந்து உங்களை பிரித்து எடுத்தவர், இந்த உலகத்தினுடைய வழிபாடுகளிலிருந்து உங்களை சொந்த ரத்தத்தினால கழுவி தூக்கி வெளியே கொண்டு வந்தார் இல்லையா? அவருடைய இருதயத்திற்கு நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று காணப்படணும். ஏனென்றால் அவருடைய இருதயம் வேதனையோடு இருக்குது. எனக்காக யாரு போவா? எனக்காக யாரு சொல்லுவா? எனக்காக யாரு சத்தியத்தை பிரசங்கிப்பார்? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? திறப்பில் நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அவர் எதிர்பார்க்கிறார், யாராவது ஒருவர் ஏன் வேலையா போவாங்களா? எனக்காக திறப்பில் நிற்பாங்களா? கைகளை உயர்த்திக்கிட்டு நிற்பாங்களா? இந்த வேதத்தில் நிறைய பேர் உண்மையுள்ள மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை இந்த கால வேளையில் உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். முதலாவது மோசே குறித்து வேதம் சொல்லுது, மோசே தேவனுடைய வீட்டில், தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய அழைப்பில் அவன் எங்கும் உண்மையுள்ளவனான் என்றான் சொல்லி என்னாகமோ 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அதே மாதிரி எபிரேயர் புஸ்தகத்திலையும் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3:2, என்னாகமோ 12:7, எபிரேயர் 3:2 நீங்கள் வாசித்து பார்த்தா மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் அவர் உண்மையுள்ளவன். நீங்களும் நானும் இந்த ஊழிய சத்தத்தை கேட்கிற எல்லாரும் தேவனுடைய பார்வையிலேயே ஊழியத்திலையும் அழைப்பிலையும் உண்மையுள்ளவர்களாய் காணப்படணும். அது அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை, 371வது பக்கம், 371வது பக்கத்தை எடுத்தா அங்கு 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் தாவீதை குறித்து ஒரு அழகான நற்சாட்சி எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு இந்த கால வேளையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். அகிமேலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும், உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும், உம்முடைய வீட்டிலேயே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? தாவீதுக்கு பாரு நல்ல ஒரு நற்சாட்சி. ஒரு மனுஷன் தாவீதை குறித்து சவுல்கிட்ட சொல்லும் பொழுது, இளைஞன், வாசிப்பதில் நேர்த்தியானவன், அழகானவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு, காரிய சமத்தன், யுத்த வீரன், இப்படியெல்லாம் அவனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல அகிப்தோப்பேல் அப்படிங்கிற ஒரு மனுஷர் சவுல்கிட்ட வந்து சொல்றாரு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும். அப்ப சவுலுக்கு கீழே எவ்வளவோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, யுத்த அதிபதிகள் இருக்காங்க, படை தலைவர்கள் இருக்கிறாங்க, காரிய சமத்தரர்கள் இருக்கிறாங்க, இன்னும் சேனை தலைவர்கள் இருக்காங்க, யோசனைக்காரர்கள் இருக்கிறாங்க, சவுல் படைக்கு கீழே அமைச்சர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும், உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவரும். அப்ப சவுல் சொல்ற எல்லா கட்டளைகளையும் தாவீது கீழ்ப்படிந்து நடந்தார். தாவீது மேல அபிஷேகம் இருக்கிறது உண்மைதான், தாவீதை தான் கர்த்தர் ராஜாவாய் தெரிந்து கொண்டது உண்மைதான், தாவீதை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனாலும் தாவீது சொல்றாரு, அவன் மேல அபிஷேகம் இருக்கு, சவுல் இருக்கிற வரையும் நான் அவனுக்கு உடன் பங்காளியாக, உடன் பணிவிடைக்காரனாக நான் இருக்கணும். ஏனென்றால் அவன் மேல அந்த அபிஷேகம் இருக்கு, என் கையால் அந்த அபிஷேகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை தொடமாட்டேன்னு சொல்லி அவனுடைய எல்லா கட்டளைகளுக்கு உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் என்று வேதம் சொல்லுது. அப்ப சவுல் என்ன சொன்னாலும் தாவீது கேட்பார். 100 நுனித்தோல் கேட்டா கொண்டுட்டு வர்றேன் பார், அந்த பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணுனா போய் யுத்தம் பண்றேன் பார், என்ன அம்பை எய்ய சொன்னாலும் தாவீது அப்படியே தன்னுடைய எஜமானனுக்கு, அரசனுக்கு, தன்னுடைய காரியதரிசிக்கு, தன்னுடைய மேற்பார்வையாளனா இருக்கிற சவுலுக்கு எல்லா காரியத்திலையும் அவன் கீழ்ப்படிந்தான். அதனாலதான் வேதம் சொல்லுது, உம்முடைய வீட்டில கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? அப்படின்னா அந்த வார்த்தை, இவனை போல வேற யார் உண்மையா இருக்கிறா? இவ்வளவு ஊழியக்காரங்க இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் செய்யறவன் வந்தானே. அப்ப மோசே உண்மையுள்ளவன், ரெண்டாவது பார்த்தா தாவீது உண்மையுள்ளவன். அடுத்து பார்த்தீங்கன்னா தானியேல் புஸ்தகத்தில் 1038வது பக்கம்,
1038 பக்கம் எடுத்துக்கொள்வோம். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. மோசே உண்மையுள்ளவர், தாவீது உண்மையுள்ளவர். இங்க பாத்தீங்கன்னா தானியேல், அவன் மேலே குற்றம் சுமத்துவதற்கு ஒரு குற்றமும் காணப்படவில்லையா. எவ்வளவோ குற்றத்தை தேடி பார்க்கறாங்க, தொலைவி பார்க்கறாங்க. பிரதானிகள் எல்லாரும் உத்து உத்து பார்க்கறாங்க, எதிரா இவனை குற்றப்படுத்தலாம், எதுலையாவது இவனை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அவனிடத்துல தொலைவி தொலைவி பார்க்கறாங்க. ஒரு குற்றமும் அவனிடத்துல காணப்படவில்லையா. காரணம் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால். பாருங்க, பாபிலோன் தேசத்துல, பேய்கள் தேசத்துல, அந்நிய தேசத்துல அவனை கொண்டு போய் அங்க என்ன பண்ணிருக்காங்க, அடிமையாய் கொண்டு போய் வைத்திருக்கிறாங்க. இங்கிருந்து நாடு கடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கதான் 70 ஆண்டுகள் யாரெல்லாம் இருக்கிறார்? தானியேல் அங்கதான் இருக்கிறாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்கதான் இருக்காங்க, நெகேமியா அங்கதான் இருக்காரு, எஸ்ரா அங்கதான் இருக்கிறாரு, எல்லா பரிசுத்தவான்களும் அங்கதான் இருக்காங்க, பாபிலோன்ல தான் இருக்கிறாங்க. அங்கிருந்து தான் எஸ்ரா புஸ்தகத்தை வந்து எழுதினாங்க, அங்கிருந்து தான் நெகேமியா வந்தாங்க. எல்லாமே அந்த நாட்டில் தான் அடிமையா 70 ஆண்டுகள் அங்க கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கிறப்ப பாபிலோன் தேசத்துல தானியேல் எப்படி இருந்தாரா? உண்மையா இருந்தார். எதுல உண்மையா இருந்தார் தெரியுமா? முதல்ல ஜெபத்துல அவர் உண்மையா இருந்தார். 3 வேளையும் எவ்வளவு வேலை இருந்தாலும் ஜெபம் பண்ணுவார். அந்தி சந்தி மத்தியான வேளையில அவர் ஜெபம் பண்ணினார். 3 வேளையும் வழக்கத்தின்படியே 3 வேளையும் மாடியில ஏறி எருசலேமுக்கு நேரா பலகணிகளை திறந்து வச்சு அவர் ஜெபம் பண்ணுவார். என்ன காரணம்? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு, 70 வருஷங்கள் நீங்க பாபிலோன்ல இருப்பீங்க, 70 வருஷம் முடிஞ்ச உடனே கர்த்தர் உங்களை அங்கிருந்து கொண்டுட்டு வருவார்னு சொல்லி எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் தானியேலுக்கு தெரிஞ்சபடினால அந்த தேசத்துல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தினந்தோறும் எருசலேமுக்கு நேர பலகணிகள் திறந்திருக்க அவர் ஜெபம் பண்ணுவாரு. சாலமோனுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார், இந்த ஆலயத்தை நோக்கி எங்கிருந்து ஜெபம் பண்ணாலும் நான் கேட்பேன்னு சொன்னார் இல்லையா. இந்த வார்த்தை தானியேலுக்கு தெரிஞ்சதுனால அந்த வார்த்தையின்படி மேலே ஏறி அவர் இருக்கிறது பாபிலோனு, அவர் பார்க்கறது எருசலேமை நோக்கி. கதவுகள்லாம் திறஞ்சு வச்சிருக்கிறார். அந்த நாட்டில் ஒரு சட்டம் போட்டு இருக்குது, 30 நாள் வரையும் ராஜாவை தவிர, குறிப்பிட்ட ஒன்னை தவிர யாரையும் நோக்கி வேண்டக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு எழுதப்பட்டு இருந்தாலும் அவர் ஏறி போய் நின்று என்ன பண்ணார் தெரியுமா? பரலோகத்தை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாரு. எருசலேமை பார்த்து வேண்டுதல் பண்ண ஆரம்பிச்சாரு. 3 வேளையும் அவர் ஜெபம் பண்ணினார். அப்ப ஜெபத்தில் அவர் உண்மையுள்ளவர். அடுத்து பாத்தீங்கன்னா, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, தன் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, தன் ஆவியை கரையில்லாமல் காத்துக்கொள்ள அவர் உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தார். யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டார். என்ன சாப்பாட்டுக்கும் அந்த வார்த்தை சாப்பாட்டுக்கு பின்னாடி அவர் அலைய மாட்டார். அவர் ஒரு போஜன பிரியர் அல்ல. வேதம் சொல்லுது, போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்தியை வை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, பேய்களுக்கு படைக்கப்பட்டது. அது உன்னுடைய சரீரத்தில் வியாதிகளையும் வேதனைகளையும் பலவிதமான உபாதைகளையும் அது கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ராஜாக்கு போஜனம் எவ்வளவு நேர்த்தியான ஒரு போஜனமா இருக்கும், சாப்பாடா இருக்கும். அந்த போஜனம் எனக்கு வேண்டான்னு சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். ராக்காலத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதன். ராக்கால தரிசனத்தில் தானியேலுக்கு எல்லா காரியமும் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப இரவு நேரத்தில் எவ்வளவுதான் அவன் உயர்ந்த ஒரு பதவியில இருந்தாலும் இரவு நேரத்தில் உட்கார்ந்து தேவனுடைய ரகசியத்தை கேட்டு, தேவனிடத்தில் இருக்கிற மறைபொருள்களை கேட்டு அவன் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். அப்ப இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தில் நம்ம உண்மையா இருக்கிறோமா? இந்த ஒரு கேள்விக்கு உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே கர்த்தரிடத்துல சொல்லுங்க, எந்த அளவுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க? ஜெபமே உங்களுக்கு ஜீவன். ஜெபமற்ற வாழ்க்கை வீட்டில் கூரையற்ற ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிற மனிதன் எப்பேற்பட்ட சத்ருவையும் அவன் ஜெயித்திருவான். ஜெபிக்கிற மனிதன் இந்த உலகத்துல முதுகெலும்பு போல அவன் நிமிர்ந்து நிற்பான். ஜெபிக்கிற மனிதனை எந்த பிசாசாலும் மேற்கொள்ள முடியாது. ஜெபத்துக்கு முன்னாடி முழு பாதாளமும் நடுங்கும். அப்ப ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஜீவன். தேவனுடைய பிள்ளைகள், நீங்க நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துல நம்ம குறைந்திருந்தா நம்ம உண்மையுள்ளவர்கள் அல்ல.
தேவனுடைய பார்வையில் நிலைநிற்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்தில் உறுதியாய் நீங்கள் தரித்திருங்கள். சாமுவேலை பார்த்து வந்து சொல்றாங்க, ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கிறாங்க. அப்ப வேதம் ஓயாமல் ஜெபிக்கிற ஒரு சாமுவேல் தேவையா இருக்கு தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு அந்த சாமுவேலாகத்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீ ஓயாமல் ஜெபம் பண்ணா கர்த்தர் இடி முழக்கங்களை உண்டாக்குவார், எதிரிகளுடைய பாளையங்களை கர்த்தர் அதிர பண்ணுவார். பாருங்க, இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது பகலெல்லாம் ஊழியம் செய்யறாருங்க, இரவெல்லாம் ஜெபம் பண்றாருங்க. எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இரவெல்லாம் அவர் வனாந்தரத்துல ஜெபம் பண்ணினார், மலை மேல ஏறி போய் ஜெபம் பண்ணினார். அவர் யாருக்காக ஜெபம் பண்ணார்? இன்னைக்காவது உங்களுக்கு குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, உங்களுக்கு தொழில் இருக்குது, உங்களுக்கு சில தேவைகள் இருக்கு, நீங்க ஜெபம் பண்ண நியாயம். ஆனா அவருக்கு எதுவுமே கிடையாதுங்க. பிதாவின் சித்தம் பூமியில நிறைவேறுவதற்காக ராக்காலம் முழுசும் ஜெபம் பண்ணார். காலையில 12 சீசர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இரவெல்லாம் ஜெபித்தார். அப்ப அப்போஸ்தலர் புத்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்க, அவர்கள் கூடி ஜெபித்த இடம் அசைத்தது. பேதுருவை சிறைச்சாலையில வச்சுட்டாங்க, சபையார்கள் கூடி ஊக்கமா ஜெபம் பண்ணினார்களாம். காலையில் வேளையில கர்த்தர் சிறையின் கதவுகளை ஒட்டச்சு, முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் ஒட்டச்சு, எங்க ஜெபம் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நான். அப்ப சபை ஜெபிக்கணுங்க. சபையாருடைய ஜெபம் அது வல்லமையுள்ளது. வேதம் சொல்கிறது, அவர்கள் கூடி ஜெபித்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லுது. அப்ப ஜெபிக்கிற இடம் அசையும். நீ வீட்டுல ஜெபம் பண்ணா உன் வீடு அசையும். நீ எந்த இடத்துல ஜெபம் பண்றியோ அந்த இடம் அசையும். ஜெபமே உனக்கு ஜீவன். அதனால தாவீது சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரே, மெய்யாகவே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணி தாங்க ஆயுசு காலத்தை 15 வருஷத்தை கூட்டிட்டான். ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, பிழைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே எசேக்கியா பேசாம வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தானா அவனுடைய ஆயுசு காலம் அன்னையோட முடிஞ்சிருக்கும். அவன் என்ன பண்ணினான் தெரியுமா? கண்ணீரோடு பரலோகத்தை பார்த்தான். வேதம் சொல்லுது, எசேக்கியாவின் கண்ணீரை நான் கண்டேன், அவன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். உடனே விண்ணப்பம் பண்ணினான், உடனே ஜெபம் பண்ணினான். ஆகாருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், அன்னாளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஜெபத்துல உண்மையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், உங்க ஜெப நேரம் 2.5 மணி நேரம் நீங்க ஜெபித்து தான் ஆகணும். வேதத்தின்படி 24 மணி நேரத்துல நீங்க 2.5 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நீ இதுல உண்மையா இருக்கிறோமா? இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில உண்மை இல்லைன்னா எப்படி பரிபூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்போம்? இன்னைக்கு வாழ்க்கையில உண்மை, சின்ன காரியத்தில் தேவனிடத்துல பேசக்கூடிய காரியத்தில் நம்ம உண்மையா இல்லைன்னா, ஜெபம் என்பது தேவனிடத்துல பேசுவது தானே, மனுஷன்கிட்ட பேசுறது அல்ல. நீங்க மனுஷன்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறீங்க, தேவனிடத்துல எவ்வளவு நேரம் பேசுறீங்கன்னு ஒரு கால்குலேஷன் போடுங்களே. தினந்தோறும் போய் போட்டு பாருங்க, எத்தனை சிநேகிதர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறோம், எவ்வளவு நேரத்தை வேஸ்டா விரயமா. சீயோன் குமாரத்திகளே, நீங்க இப்படிலாம் சுற்றி திரியுறீங்களேன்னு கர்த்தர் அங்கலாய்க்கிறார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னும் வேதத்துல உண்மையுள்ள மனுஷனே, நெகேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 611வது பக்கம், 611வது பக்கம். உண்மையுள்ள ஒரு மனுஷனை குறித்து நெகேமியா அலங்கம் கட்டி முடிச்ச உடனே 611வது பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், மேல 1வது வசனம் 2வது வசனம் வாசிக்கிறேன். 611. அலங்கம் கட்டி முடிந்து 52 நாள்ல கட்டியாச்சு. கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும். இந்த வார்த்தைக்கு கைதட்டு போட்டு கத்திருக்கும். அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்த அரண்மனை தலைவனாகிய அனானியையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். ஒரு காவல் விசாரணை, அரண்மனையில காவல் காக்கிறதுக்கு ஒரு தகுதி தேவை இருக்குது, உண்மையுள்ளவனா இருக்கணும். அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவன். அந்த வார்த்தையை பாருங்களே, தேவனுக்கு பயந்தவனும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனானியையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். காவல் காக்கிறதுக்கு கூட ஒரு உண்மையுள்ள மனுஷன் தேவையா இருக்கு. ஏன்னா காவல் காக்காம தூங்கிட்டானா, இப்போ கர்த்தர் உங்களை காவக்காரனா வச்சிருக்கிறார். நீங்க தான் எருசலேமுக்கு காவக்காரர்கள், நீங்க தான் உங்களுக்கு கொடுத்த மந்தைக்கு காவக்காரர்கள். வேதம் சொல்லுது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவளை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. காவக்காரே நடிச்சாம வரையும் முழிச்சிருக்கணும், விடிச்ச காலை முடிச்சிருக்கணும். எப்பொழுது விடியும் என்று வேலைக்காரனுடைய கண்கள் இது எஜமாட்டியை பார்க்குமா போல, இந்த நடிச்சாம ஜாம காக்கிறவனுக்கு அதிகாலை வேலையை அவன் பார்க்க ஏங்கி கொண்டிருப்பது போல நம்முடைய கண்கள் கர்த்தர் நமக்கு இறங்குற வரையும் நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகள்,
பாருங்க, ஒரு அலங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்மையுள்ள மனுஷன் தேவையா இருக்கு. ஏன்னா தூங்கிட்டானே வேற ஒருத்தர் இடிச்சிட்டு உள்ள வந்துருவான்ல, கதவை திறந்துட்டு போயிடுவான்ல. அப்ப அலங்கத்து மேல நிக்கிறவன், அந்த கதவு மேல நிக்கிறவன் உண்மையா 24 மணி நேரம் சின்சியர் ஒர்க்கரா இருக்கணும். தான் நம்பி அந்த கதவை கொடுத்துருக்காங்க, கேட்டை கொடுத்துருக்காங்க, நம்ம தூங்கிடக்கூடாது. நம்ம தூங்கிட்டா ஊருக்குள்ள அழிவு வந்துடும், ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்துடும்னு அவன் தூக்கத்தை தியாகம் பண்ணி அந்த கதவை பாதுகாக்கக்கூடியவனா இருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷனை தான் நெகேமியா அலங்கம் காக்கிற மனுஷனா ஏற்படுத்தினார். ஒரு நெகேமியாவே இப்படிப்பட்ட மனுஷனை தேர்ந்தெடுத்தா பரலோக தேவன் ஊழியம் செய்கிற நமக்கு எவ்வளவு காரியத்தை எதிர்பார்ப்பார். வேலையால் தாங்க கூலிக்கு பாத்திரம், பிரயாசப்படுகிறது தாங்க பலனிலே பங்கடைய முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சமாவது பிரயாசப்படுவோம், கொஞ்சமாவது பிரயாசப்படுவோம். 1 பேதுரு புஸ்தகம் 5:12 2 வசனங்களை வாசிக்கலாம். 322வது பக்கம். 1 பேதுரு 5:12 322வது பக்கம். Thank you, wonderful the Holy Spirit. வாசிக்கலாமா? 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபையை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கு நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்க. உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். பேதுரு எழுதுறார் சில்வானை பத்தி. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சில்வான் அப்படின்னு ஒருத்தர் வர்றார். பவுலோட கூட இருக்கிறார், தீமோத்தேயோட கூட இருக்கிறார். ஆனா அவர் எந்த இடத்துல வெளிப்பட தெரியவே தெரியாது. இந்த இடத்துல தான் நிருபத்தை கொண்டுட்டு போறவர், நிருபம் எழுதுறவர். இவர் எந்த அற்புத அடையாளம் அதிசயங்களை செய்யல. ஆனா இவரை பேரை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். சில்வான்னு ஒரு மனுஷன் இருக்கிறா, அவனை வெளிப்புற சிலருடைய கிரியைகள் வெளியரங்கமாகும், சிலருடைய கிரியைகள் வெளியே தெரியாது. சிலருடைய ஊழியங்கள் பப்ளிசிட்டி ஆகும், சிலருடைய ஊழியங்கள் யாருக்குமே தெரியாது. சிலருடைய நற்கிரியைகள் வெளியரங்கமாகும், சிலருடைய நற்கிரியைகள் வெளியரங்கம் ஆகாது. அதனால அது மறைக்கப்பட்டது அல்ல, தேவன் அவைகளை அறிவார். இந்த சில்வான் ஊழியம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா நிருபத்தில் ஒரே ஒரு இடத்துல சில்வான்னு வருது. பேதுரு சில்வான்னு எழுதுறாரு. ஆனா அவனை குறித்து பேதுரு எழுதுறாரு உண்மையுள்ள மனுஷன் சில்வான்னு எழுதுறாரு. அப்ப இவனை பத்தி ஒரு பெரிய நிருபம் இல்லாம இருக்கலாம், இவனை பத்தி இவன் பேர்ல ஒரு நிருபம் இல்லாம இருக்கலாம், அல்லது இவனுக்குன்னு ஒரு தனி ஊழியம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவன் எப்படி இருந்திருக்கான் ஊழியத்துல? உண்மையுள்ள மனுஷனா இருந்திருக்கான். பேதுரு சொல்றாரு அவன் ஊழியத்தில் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன், மார்க்க வர்றப்ப கூட்டிட்டு வா, ஊழியத்தில் ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன். இந்த வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறோம்? ஊழியத்துக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கிறோமா, பிரயோஜனம் அற்றவர்களா இருக்கிறோமா அப்படி என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். எழுதுறாரு இந்த நிருபத்தில், அவனை வர்றப்ப கூட்டிட்டு வா, அவன் ஊழியத்தில் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன். அப்போ ஊழியத்திற்கு நம்ம பிரயோஜனம் தேவையா இருக்கு. அநேகருடைய உதவிகள் ஊழியத்திற்கு தேவையா இருக்கு. பாருங்க, சிறுவர் மினிஸ்ட்ரி நடத்த 2 பேர் தேவை இருந்துச்சு, வாலிபர்கள் மீட்டிங் நடத்த 3 பேர் தேவை இருந்துச்சு, ஸ்தேவான் ஊழியம் செய்ய குறைந்தது 5 பேர் 6 பேர் தேவையா இருந்துச்சு, பதிவிடை ஊழியம் செய்வதற்கு குறைந்தது 10 பேர் தேவையா இருந்துச்சு, ஜெப யாத்திரைக்கு போறதுக்கு குறைந்தது 5 பேர் 6 பேர் 10 பேர் தேவையா இருந்துச்சு. அப்ப ஒரு மனிதரால் ஊழியம் செய்ய முடியாது, எல்லாரோடு இணைந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். நெகேமியாவை தான் கர்த்தர் தூண்டினார், நெகேமியாவை தான் கர்த்தர் ஏவினார். ஆனா நெகேமியா வந்து எருசலேமில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நம்முடைய சிறுமையை பாருங்களே, நம்ம சிறுமையா இருக்கிறோமே, நம்ம மாட்டில் உணர்வு இல்லாமல் இருக்கலாமா? புறஜாதி பெண்களை திருமணம் முடித்துட்டு நீங்க சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டா இருப்பீங்க, நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் உந்தி தள்ளி எழுப்பி அவர்களுக்கு உணர்வை உண்டாக்கும் பொழுது வேதம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை கொடுத்தார்கள். அப்ப நெகேமியா ஒரு பக்கம் கட்டுறாரு, இன்னும் இருக்கிற எல்லாரும் பல இடத்துல கட்டுறாங்க. மொத்தத்தில் 52 நாளில் அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். அப்ப நெகேமியா மட்டும் கட்டலைங்க, நெகேமியாவோடு யாருடைய இருதயம் ஏவப்பட்டுச்சோ, வேதம் சொல்லுது யாருடைய இருதயம் உந்தி தள்ளப்பட்டுச்சோ அவர்கள் எல்லாரும் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை கொடுத்தார்கள். அப்பொழுதுதான் அந்த அலங்கம் கட்டி 52 நாளில் எருசலேமுக்கு ஒரு பாதுகாப்பு சுவர் உண்டானது. அந்த சுவருக்கு தான் இந்த மனுஷனை கர்த்தர் அலங்கத்தில் பாதுகாப்பா வச்சாரு. அப்ப ஊழியம் என்பது தனி ஒரு நபரால் கட்ட முடியாது, எல்லாரும் சேர்ந்து அந்தந்த இடத்துல கட்டி எழுப்புனா தான் ஊழியம் எழும்பும், மொத்தத்தில் தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படும். வேதம் சொல்லுது, சங்கீதக்காரர் சொல்றாரு, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்க நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். ஏசப்பா சொன்னார், ஒருத்தன் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து என்ன சொல்லணுமா? அப்பிரயோஜனமானவன், செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறேன், எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உமக்கு உண்டாகட்டும்னு. நம்ம அப்பிரயோஜனமானவர்.
இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பித்து முடிக்கிறேன். 269வது பக்கம். இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் கருக்கான வார்த்தைகள், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப உட்காந்து டீப்பாக பார்க்க முடியாது. 269வது பக்கம். எபேசு சபைக்குள்ள பவுலடிகள் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எழுதுகிற, அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகள் எல்லாம் நமக்கு பிரியமுள்ள சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகிக்கு உங்களுக்கு அறிவிப்பான். தீகிக்கு உங்களுக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன். இங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கா பாரு, கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரன். தீகிக்கு இந்த பேரை கூட நம்ம பார்த்துட்டு ஓடி போயிடுவோம். எப்படிப்பட்ட இவன் உண்மையுள்ளவன். வேதம் சொல்லுது பாரு, கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறான, கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனா இருக்கிற தீகிக்கு உங்களுக்கு இதெல்லாம் அறிவிப்பான். என்னை பத்தி, ஊழியத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஊழியக்காரனுக்கு எந்த நிருபம் இருக்கு, இவன் எந்த இடத்துல இவன் பேர் வந்திருக்கு, இந்த ஒரு இடத்துல தான் இவன் வர்றான். இவனை பத்தி எங்கேயுமே எழுதப்படலை, இந்த ஒரு இடத்துல தான் பவுல் சொல்றாரு, உண்மையுள்ளவன், கர்த்தருக்குள் உண்மையுள்ளவன். அப்ப வேதத்துல யாரெல்லாம் ஒண்ணு? மோசே உண்மையுள்ளவர், தாவீது உண்மையுள்ளவர், தானியேல் உண்மையுள்ளவர். இப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு உண்மையுள்ளவர்களை பார்க்குற. நெகேமியா காலத்துல அனனியாங்கிறவன் உண்மையுள்ளவன், பேதுரு காலத்துல சில்வான் உண்மையுள்ளவன், பவுல் காலத்துல தீகிக்கு உண்மையுள்ளவன். நீங்களும் நான் இன்னைக்கு எப்படி உண்மையா இருக்கிறேன்னு பரலோகம் அறியும். எல்லாரும் எழும்பி நின்று பரலோகத்துக்கு நேர கைகளை உயர்த்தி, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல அவனை நான் ஐஸ்வர்யவானாய் அதிகாரியாய் மேன்மையுள்ளவனாய் வைப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நல்ல பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தையை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை நீர் கொடுத்த வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்திலையும் ஆண்டவரே கிரியை செய்யட்டும். ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாய் உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரர்களா, உங்களுடைய வருகைக்கு எதிர்கொண்டு வருகிற ஊழியக்காரர்களா இருக்க கிருபை பாராட்டும்.